வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி வந்துட்டு பாரினோட நைட் லைஃப் வந்துட்டு நான் சுற்றி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இங்கே வந்துட்டு நைட் லைஃப்னா இங்கே வந்து பாரு, இங்கே உள்ள மசாஜ் சென்டரு, இங்கே ரெஸ்டாரண்ட்டு, ஃபுட்டு, ஸ்ட்ரீட் ஃபுட்டு, இன்றைக்கி எங்கெல்லாம் சுற்றி பார்க்க வேண்டிய இடம் இருக்குது, எங்கெல்லாம் போகலாம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வாங்க நம்ம என்ஜாய் பண்ணுவோம். அந்த ஏரியா சுற்றி காமிக்கிறேன். உங்களுக்கு ஏரியா பிடிக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் அந்த வீடியோ தொடங்குற இடம் வந்துட்டு பஹ்ரைனோட சொர்க்க பூமிங்க. சுஃபேரில் லூலு மாலுக்கு பின்னாடி இந்த ரோடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டல்ஸு, பாரு எல்லாமே இந்த ஏரியாவில் நிறைய இருக்குது. இந்த இடத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட்டு. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் நிறைய ஹோட்டல்ஸ் அங்கே அதிகமாக இருக்கும். இங்கே இந்த ஹோட்டல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 1 ஹவருக்கு வேணுமா, 2 ஹவருக்கு வேணுமா, இல்லை ஃபுல் நைட் வேணுமா, இல்லை 24 ஹவர்ஸ் வேணுமா, இல்லை மந்த்லி, வீக்லி, எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு வந்துட்டு இங்கே கிடைக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி ரூமு வேணும், நார்மல் ரூம் வேணுமா, ஸ்டார் ஹோட்டல் வேணுமா, எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்குங்க. உலகத்தில் உள்ள எல்லா தேவதைகளையும் ஒரு சேர இந்த ஏரியாவில் பார்க்க முடியும். 24 ஹவர்ஸு நீங்கள் எந்த நேரம் வந்தாலுமே இந்த ஏரியாவில் வந்துட்டு பிஸியாக தான் இருக்கும். வீக்கெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வியாழன், வெள்ளி, சனி எல்லாம் இந்த ஏரியாவில் உங்களால் வண்டியே ஓட்ட முடியாது, அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். நான்லாம் வந்துட்டு வண்டியை கொண்டு வந்துட்டு ஏதாவது மாலில் போட்டுட்டு தான் நடக்கிறது. இப்போ வந்துட்டு நார்மல் டேஸுங்கனால அவ்வளோ க்ரௌட் இல்லை. வீக்கெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் நடக்க கூட முடியாது, அவ்வளோ க்ரௌடு இங்கே இருக்கும். பாருங்கள், ஹோட்டல்லாம் இங்கெல்லாம் பாரு, ரெஸ்டாரண்ட்லாம் பாருங்கள். இந்த இடத்துலலாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இங்கெல்லாம் வந்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ செலவழிக்க முடியுமோ அவ்வளோ நீங்கள் செலவழிக்க முடியுங்க. எல்லா வாழ்க்கையும் நீங்கள் வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியும். ஆனால் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ரெஸ்டாரண்ட்லாம் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லா விதமான ஃபுட்டும் இந்த ஏரியாவில் கிடைக்கும். இங்கே பக்கத்தில் பீச் இருக்குது. நீங்கள் பீச்சிலலாம் போய்ட்டு காலார வாக்கிங் போக முடியும். பீச்சிலலாம் சில வண்டி கடையெல்லாம் நிறைய இருக்கும். இந்த இடம் பாருங்கள், இதான் வந்துட்டு கிராண்ட் மாஸ்க்கு. இதாங்க பஹ்ரைனோட 20 ரூபா நோட்டில் அந்த மாஸ்க் இருக்கும். நீங்கள் நிறைய பேர் 20 ரூபா தினாரை பார்த்துருந்தீங்கன்னா அதில் பார்க்க முடியும். இந்த எதற்கு தெரிகிறது ஓயசிஸ் மாலு. இங்கே இருந்து நான் இப்போ வந்துட்டு 338 அதுலேயா போகிறேன். இப்போ வந்துட்டு நான் சுஃபேர்லேருந்து வெளியில் வந்துட்டேங்க. இந்த மெயின் ஜங்ஷன் இது. இப்போ சுஃபேர்குள்ளேருந்து வெளியில் வர்ற வண்டியெல்லாம் வந்துட்டு இங்கேருந்து மனாமா போகும். இங்கே இந்த லெஃப்ட் சைடு நேராக தெரியுது பாருங்கள், அங்கே வந்துட்டு மீனா சல்மான் போகலாம். நான் இப்போ ரோடை கிராஸ் பண்ணி வர்றேன். இந்த சைடு நேராக போனோம்னா கல்ஃப் ஹோட்டல் இருக்குது பாருங்கள். இந்த சைடு தான் அதுலியா மனாமா போக முடியும், குதப்பியா, ஊராட அந்த சைடு போக முடியும். இதுலேயே வந்துட்டு ரைட் சைடு நான் அந்த ரோட்டையும் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பிஸியான ரோடு. எல்லாருமே வந்துட்டு ஒரு ஆரன் கூட அடிக்க மாட்டாங்க. அது அங்கே எனக்கு பஹ்ரைனில் ரொம்ப பிடிச்சது. அவங்கெல்லாம் அந்த வண்டியை வந்துட்டு ட்ரைவ் பண்ணும்போது கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் நேராக போனீங்கன்னா நீங்கள் மோராக்கு போகலாம், இத்துக்கு போகலாம், அவென்யூ மால் போகலாம். இங்கேருந்து டிப்ளமேட் ஏரியா மனாமாவும் போக முடியும். நான் இப்போ வந்து இந்த ரோடை கிராஸ் பண்ணி நான் வந்துட்டு அதுலியா போகணுங்க. பாருங்கள், நைட்டு இப்போ ஒரு 11:30, 12 இருக்கும். எவ்வளோ செகசோதி அந்த ஏரியா இருக்குது பாருங்கள். நான் இப்போ வந்துட்டு இந்த ஏரியாவுக்கு வந்துட்டேங்க, அதுலியா 338. ஆனால் கும்மிடிட்டு தாங்க சாக அடிக்குது. குளிர்லையும் இங்கே ரொம்ப இருக்கும், சூடும் இங்கே ரொம்ப இருக்குங்க. இன்னைக்கு வந்துட்டு கும்மிடிட்டு ஓவராக இருக்குது. நடக்கும்போதெல்லாம் அப்படியே பார்த்தா உச்சாந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தண்ணி தாங்க ஊற்றுது, அவ்வளோ வேர்க்குது. இன்னைக்கு வந்துட்டு வீக்கெண்ட் இல்லைங்கனால இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்துட்டு உலகத்தில் உள்ள எல்லா விதமான டைனிங்கும் வந்துட்டு இங்கே கிடைக்கும். இங்கே வந்துட்டு யாரும் ஸ்டே பண்ணுறதுலாம் ரொம்ப கம்மி. இங்கே வந்துட்டு பார்க்கிங் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். வெளியில் வந்துட்டு வண்டியெல்லாம் பார்க் பண்ணிட்டு தான் இங்கே வருவாங்க. இங்கே வந்துட்டு நைட் லைட்டுக்கு வந்துட்டு இந்த ஏரியா ரொம்ப ஃபேமஸுங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரு, ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே இங்கே கிடைக்குங்க. ஆனால் இது வந்துட்டு ஈவினிங் 6 மணிலேருந்து விடிய காலம் 2:30 மணிக்கு வரைக்கும் இந்த ஏரியாலாம் ரொம்ப பிஸியாக இருக்கும். நார்மல் டேஸு, அதாவது வீக்கெண்டில் 6 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும், நார்மல் டேஸில் 7 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் இந்த ஏரியாலாம் பிஸியாக இருக்குங்க. பாருங்க, வெறிச்சோடி கிடக்குது. இதே வந்துட்டு வீக்கெண்டில் வந்தோம்னா ஒரு வீடியோலாம் எடுக்க முடியாது, இந்த ஏரியாவில் நடக்கவே முடியாது, அவ்வளோ க்ரௌடு இருக்கும். வண்டி போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும், மக்கள் நடந்துக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளோ பிஸியாக இருக்கும் இந்த ஏரியா. இதுவும் ஒரு சொர்க்க பூமிங்க இது. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வானத்தில் உள்ள தேவதைகள்லாம் பூமியில் வந்துட்டான்னு பார்க்குற மாதிரி அவ்வளோ தேவதைகள் அந்த ஏரியாவில் பார்க்க முடியும். அந்த தேவதைகளை பார்க்குறதுக்கே ஒரு கூட்டம் இங்கே வரும். அப்படியே நடந்து போய்கிட்டு இந்த ஏரியாவில் அந்த தேவதைகள்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இதுவும் ஒரு சொர்க்க பூமி தாங்க இது அதுலியாவில் இருக்குது இந்த ஏரியா. பாருங்கள், ஏரியா பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.
எனக்கு ரொம்ப பிடிச்சது பாரின்ல இந்த நீட் அண்ட் கிளீன்ங்க. எங்கேயாவது ஒரு வேஸ்ட் பேப்பர் ரோட்டில் கிடக்குதான்னு பாருங்க, அவ்வளோ நீட்டான ஒரு ஏரியா. இவ்வளோ பிஸியாக இருந்தாலும் இந்த ஏரியாலாம் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. அதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த ஏரியா வந்துட்டு வெளிநாட்டிலேருந்துலாம் நிறைய ஃபாரினர்ஸ் இங்கே வருவாங்க. நீங்கள் நினைக்கலாம் பஹ்ரைனில் இருக்கிறவங்க மட்டும்தான் இங்கே வருவாங்கன்னு. இல்லைங்க, வீக்கெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல இருந்து இல்லை ஃபாரினர்ஸ் யார் பஹ்ரைனுக்கு வந்தாலும் இந்த ஏரியாலாம் மிஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்கு வருவாங்க. அவ்வளோ ஒரு பிஸியான ஏரியா, அவ்வளோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஏரியா. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் கேலரியெல்லாம் இங்கே இருக்குது. உங்களுக்கு விருப்பப்பட்ட சாமான்லாம் போட்டு வாங்க முடியும். அவ்வளோ ஒரு ஆக்சசபிளான ஒரு ஏரியா. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஏன்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் விலை கூட தான் இருக்கும். இந்த இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு உட்காந்துருக்கிறது, காற்று வாங்குறதுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு பார்க்கு மாதிரி இது. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஏரியா. நான் இப்போ இந்த ஏரியா விட்டு வெளியில் வர போகிறேன். ஆல்மோஸ்ட் 338 சுற்றி காமிச்சிட்டு நம்ம மெயின் ரோடுக்கு வந்துட்டேங்க. இது வந்துட்டு அதுலியா, இதான் வந்துட்டு அதுலியா மெயின் பஸ் ஸ்டேஷன். நேராக போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மனாமா சென்டர் போக முடியும். ஆண்டலஸ் கார்டன் பக்கத்தில் தான் இங்கே இருக்குது, போக முடியும். இந்த சைடு போனீங்கன்னா உம்மலாசம் போகலாம். உம்மலாசம் வந்துட்டு ஒரு ஃபுட்டு கடைகள் உள்ள ஏரியாங்க அது. அதை வந்துட்டு ஒரு தனி வீடியோவாக நான் தர்றேன். நைட் லைஃப் வந்துட்டு உம்மலாசம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இங்கெல்லாம் வந்துட்டு நிறைய துணி கடைகள் இருக்குது. இந்த ஏரியா வந்துட்டு ஷவர்மா ஹேலின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் வந்துட்டு 24 hours ஷவர்மா கிடைக்குங்க. எப்போ வந்தாலுமே ஷவர்மான்னு சொல்லி சுட சுட கிடைக்கும். நான்லாம் ஃப்ரெண்ட்ஸோட வீக்கெண்ட்ல எல்லாம் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு ஷவர்மா வாங்கி சாப்பிடுவோம். இது இந்த 338க்கு முன்னாடி இந்த ரோடு தான், இதுதான் மெயின் ரோடு. இங்கேருந்து போனீங்கன்னா கல்ஃப் ஹோட்டல் வரும். பேக் சைடு போனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உமலாகாசம் போகலாம். இந்த மெயின் ரோட்டில் வந்துட்டு கம்ப்ளீட் 2 சைடுமே வந்துட்டு ஷவர்மா கடைகள் தாங்க. ஷவர்மானா நீங்கள் விதவிதமான ஷவர்மா வாங்கி சாப்பிட்லாம், சூடாக கிடைக்கும். 24 hours அவைலபிளுங்க. இந்த இடத்துல பாருங்கள், கேலரிஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய கிடைக்கும், ஆன்டிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம். அதெல்லாம் நீங்கள் வாங்கலாம். இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கும் சரி, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் சரி, நல்ல ஒரு ஏரியா அது. யாருமே வந்துட்டு பஹ்ரைனில் இருந்தாங்கன்னா அவங்களாம் இந்த ஏரியாக்கெல்லாம் ஒரு நாளாவது வந்திருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஏரியா. பர்ச்சேஸுக்கும் ஒரு நல்ல ஏரியாங்க அது. ஏன்னா அதலியா, இது பக்கத்தில் உமல் ஹாசம், சுஃபேரு, மனாமா, குதேபியா, இதெல்லாம் வந்துட்டு நியர்பை ஏரியாங்கனால அந்த ஏரியா எப்போதுமே பிஸியாக இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் ஃபாரினர்ஸ் அதிகமாக இந்த ஏரியாவுக்கு வருவாங்க. இந்த ஏரியாவை உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரியும். இது பாருங்கள் எவ்வளோ ஜெகஜோதியாக இருக்குன்னு பாருங்கள். ஆனால் வீக்கெண்டில் வந்தீங்கன்னா இங்கெல்லாம் வண்டியே ஓட்ட முடியாது, அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். இது நார்மல் டேஸுங்கிறதுனால இப்போ மிட் நைட்டு அவ்வளோ வண்டிகள்லாம் இல்லை. இல்லைன்னா இந்த இடத்துல ரோட்லலாம் நடந்து வந்துட்டு வீடியோலாம் எடுக்க முடியாது, அவ்வளோ க்ரௌடடான ஒரு ஏரியா இது. ஆனால் ஏரியா எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு ஒரு அழகான ஒரு ஏரியா. நான் இப்போ இந்த ஏரியா முடிச்சுட்டு இங்கே வந்துட்டேங்க, அல்ஹம்ரா தேட்டர் பக்கத்தில். இது வந்துட்டு இந்த ஏரியா எனக்கு க்ளோஸ் டு மை ஹார்ட்டுங்க. ஏன்னா இது வந்துட்டு எங்கள் ஊர் மாதிரியே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா தேட்டர் இருக்குது பாருங்கள், அல்ஹம்ரா தியேட்ரு. இங்கே வந்துட்டு தமிழ் படம், மலையாள படம், தெலுங்கு படம் அதிகமாக இங்கே ப்ளே பண்ணுவாங்க. இந்த தேட்டரில் வந்துட்டு ஹிந்தி படம் ஓடினதா எனக்கு ஞாபகம் இல்லைங்க. எப்போதுமே நான்லாம் இங்கே வந்துட்டு தமிழ் படம் ரிலீஸ் ஆனால் இங்கே வந்து பார்க்குறது, நம்ம ஊர் தேட்டரில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஊர் மக்கள் தான் பார்க்கலாம். இங்கே அதிகமாக இந்தியன்ஸு, பாகிஸ்தானி, பங்களாதேஷ் தான் அதிகமாக இந்த ஏரியாவில் இருப்பாங்க. ஒரு அரபு கண்ட்ரியில் வாழ்கிறது மாதிரியே நமக்கு தெரியாது. இந்த இடத்துல உள்ள டிக்கா கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா 24 hours ஓப்பன் தாங்க. அதாவது காலைல 3 மணி வரைக்கும் சுட சுட இங்கே கிடைக்கும் டிக்கா. இப்போ நானும் ஃப்ரெண்டு வந்துட்டு இங்கே ஏதாவது டிக்காவோ ஷவர்மா ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம்னு சொல்லி இங்கே வந்திருக்கிறோம். இந்த ஏரியா பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது, அங்கேயும் நிறைய இந்தியன்ஸு, பிலிப்பினோலாம் நம்ம பார்க்க முடியும். பாருங்கள், இந்த ரோட்டு கடை தான். நம்ம ஊரில் ரோட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இந்த இடத்துலலாம் பாருங்கள் கடையை போட்டு ரோட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது தாங்க அந்த டிக்காவோட கடை. இப்போ நான் வந்துட்டு ரொம்ப டயர்டுங்க, ஃபுல்லாக ஃபாரின் ஃபுல்லாக நைட்டு லைஃப் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நடந்து டயர்டாயிருச்சு. கடைசியாக வந்துட்டு இங்கே ஒரு அல்ஹம்ரா தேட்டர்னு இருக்குது. நம்ம ஊர் அறந்தாங்கியில் பார்த்தீங்கன்னா எக்ஸல் தேட்டர், விஎஸ் தேட்டர் மாதிரி இது ஒரு தேட்ரு. இந்த தேட்டருக்கு பக்கத்தில் தெருவில் உட்காந்து சாப்பிட்றது, அதாவது நைட்டு வந்து 2 மணி 3 மணி வரைக்கும்லாம் இங்கே இருக்கும். டிக்கா, கபாப்பு, அது மாதிரி கிரிலெல்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இதில் வந்துட்டு சாப்பாடுக்குன்னு பாருங்களேன். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக தெரியும். இது வந்துட்டு சிக்கன் டிக்காங்க, சிக்கன் டிக்கா. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆனியன் இருக்குது, க்ரீன் சில்லி இருக்குது. இதில் வந்துட்டு பார்சலி இலையெல்லாம் இருக்குது.
இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதாவது இது வந்துட்டு ஒரு சூப்பு, மட்டன் சூப்பு. இந்த பார்த்திங்கன்னா இது மட்டன் சூப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள்லாம் வந்து குடிங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு க்ரீன் ஆனியன், ஒயிட் ஆனியனு, க்ரீன் சில்லி, பார்சில்லி. இது வந்துட்டு ஹம்மூஸு. இது வந்து ஹம்மூஸு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு குப்பூஸோட நினச்சி சாப்பிட்றது, நல்லா சூடான ஒரு குப்பூஸ். இது வந்துட்டு ஆயில் இல்லாமல் இங்கே வந்து அரபியெல்லாம் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு பேர் குப்பூஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபாரினோட நேஷனல் ஃபுட்டு. இது மறக்காமல், இதெல்லாம் யார் ஃபாரினுக்கு வந்திருந்தாலும் கண்டிப்பாலாம் சாப்பிட்ருப்பாங்க. அதோட தண்ணியும் வாங்கினேன், ஏன்னா மயக்கமே வந்துடும் போயிருக்க நடந்து. ஓகே நண்பர்களே, நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். நம்ம வந்துட்டு ஏரியா சுற்றி காமிச்சது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நன்றி, வணக்கம்.